இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தயார் பண்ணுறாங்க. என்ன போடுறாங்கன்னா வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாமே சேர்த்து வதக்குறாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து வதக்கி தனியாக எடுத்துருவேன். நாட்டுக்கோழி குழம்போட நாட்டுக்கோழி ரசம். நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறேன். சப்பையாக வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி சப்பை பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி சப்பை தான் இருக்காரு. மீன் பாறை மீன். பாறை மீன் நாட்டுக்கோழி குடல் எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வதக்கிறதுக்கு. ரத்தமும் நாட்டுக்கோழி குடலையும் வதக்கி சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. வதக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்புக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளியோடு சேர்த்து மிளகு சீரகம் சேர்க்குறாங்க. மிளகு சீரகம் போடுறேன். மிளகு சீரகம் போட்டு வதக்கினா கவுள் வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மிளகு சீரகம் சேர்த்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கணும். தேங்காய் சில்லை போடக்கூடாது. அதில் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலை, நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுனால தேங்காய் சீரகம் வந்து போடலை. இது மீன் குழம்புக்கு இஞ்சி போட்டு வதக்கி வச்சுருக்காங்க. அரைக்க போகிறாங்க. அரைச்சாச்சு. நாட்டுக்கோழி குழம்புக்கு அரைச்சாச்சு. அரைச்ச உழுது பார்த்துக்கோங்க. நாட்டுக்கோழியை பார்த்தா சின்ன கிண்ணத்தில் இருக்குது. சட்டியை பாருங்கள், எம்மந்தடி சட்டின்னு. ரசம் வைக்கிறாங்க. சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சாச்சு. அப்புறம் குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாவில் நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. நல்லெண்ணெயும் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எண்ணெய் தான் நிறையா சேர்க்கணும். அது விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். அதே நல்லெண்ணெய் தான் அதிகமாக சேர்க்கணும். விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். விளக்கெண்ணெய் ஒரு சிலருக்கு சேராதுல்ல. சேரும். ஆனால் விளக்கெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் இருக்கும், நல்லது. எண்ணெய் தான் அதிகமாக சேர்க்கணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் எவ்வளோ எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. தாளிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் போடணும். அரைச்ச விழுதை வந்து போட்டு வதக்கிட்டு போகிறாங்க. வதக்கிட்டு அது கூட போட்டு கறியை போடணும். போடுறேன். சப்பையை போட்டுறாங்க. 2 சப்பை. சொட்டக்கறி கால், தலை, ஈரல் எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். மசால் பொடி. இந்த விழுதோட சேர்த்து எண்ணெய் எல்லாம் போட்டு கறியும் போட்டு தாளிச்சு போடணும். வதக்கிடணும் எண்ணெயில் நல்லா. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்காங்க. மசால் தேவையான அளவுக்கு வீட்டு குழம்பு மசால். வீட்டு கறி நம்ம மசாலா இருக்கா? வீட்டு மசால் நம்ம வீட்டில் அரைக்கிறது. நல்லா நம்ம தேவைப்பட்ட மசால் போடணும். அப்போத்தே காட்ட சட்டமாக இருக்கும். ரசம் இல்லைங்க. பெருங்காயத்தூள் போட்டிருக்காங்க. பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன்.
நாட்டுக்கோழி ரசம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு தண்ணியாக தான் வைக்கணும். அப்போ எண்ணெயை ஊற்றி குழம்பு மட்டும் ரசத்தை வந்து குடிக்கணும். குடித்தாதே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் வத்தப்பொடி போடணும் காரத்துக்காக. கொஞ்சோண்டு வத்தப்பொடி, ரொம்ப போட்டுறாதீங்க, அடிக்கிற வெயிலுக்கு கம்பிடுதேன். ஓகே, கொதிச்ச பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து குடலை வதக்க போகிறாங்க. நாட்டுக்கோழி குடல் ரத்தத்தை. நீங்களாம் நாட்டுக்கோழி ரத்தமும் குடலும் சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள். எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில். வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்காங்க. வத்தல் போடணும். வத்தை நல்லா காட்டமாக இருக்குன்றதுக்காக தேவையான அளவுக்கு வத்தை 3 வத்தலை போட்டுருக்காங்க. கொஞ்சம் சின்ன சீரகம், கொஞ்சம் சீரகப்பொடி, மிளகுப்பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம், அரை ஸ்பூன் போடணும். சமையல் யாருன்னு பார்க்குறீங்களா? நான் பாருங்கள். மாமியார் அத்தை. இப்போ கொட்டியாச்சு மாட்டா. இல்லை, குடலையும் ரத்தையும் கொட்டிட்டாங்க. கொட்டி வளர்க்குறாங்க. கொஞ்சம் தண்ணி விடணும். குடல் வேகணும்ல. பாருங்க, குடல் எப்படி ஆட்டு குடல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். அவ்வளோதான். வெந்த பின்னாடி காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. குடலும் ரத்தமும் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, கொதிக்குது. கொதிச்சு தண்ணியெல்லாம் வச்சு நல்லா வெஞ்சன மாரி வைக்க சொல்கிறாங்க. நாட்டுக்கோழி குடல் ரத்தம் ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரசம், நாட்டுக்கோழி ரசம் கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்குது. ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மிதக்குதா பாருங்கள். தேங்காய் சூள் போடுறாங்க ரசத்துக்குள்ளே. கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்புல கொஞ்சம் தேங்காய் சூள் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு கட் பண்ணி போடுறாங்க, அரைச்சி ஊற்றாமல். எடுத்து சாப்பிடணும், நல்லா இருக்கும். சாப்பிடும்போது நாட்டுக்கோழி கறி பிடிக்காதவங்க தேங்காய் சூளை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கோங்க. பேசுங்க. நாங்கள் கிராமத்தில் தேங்காய் சூளத்தையும் கட் பண்ணி போடுவோம் குழம்புக்கு, நாட்டுக்கோழி குழம்புக்கு. நல்லா சுண்டை வதக்கியாச்சு பாருங்கள். குடலை எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கா? வாங்க வந்து சாப்பிடுங்க. ரத்த பொரியல், ரத்தம் குடல் எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இருக்குது, நல்லா இருக்குது. சரியாயிடுச்சு. இனி இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குடல் ரெடி ஆயிடுச்சுங்க.
நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், நாட்டுக்கோழி ரசம் நல்லா கொதிக்குது. இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இது ரெடி. பாருங்க எப்படி இருக்கு. சரக்கடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதா? அவங்க தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பட்டை வத்தை போட்டு நல்லா காட்ட சாட்டமாக யாரும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அதுங்க சூப்பராக இருக்குமா. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி ரசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க. அது பொரிக்கிறதுக்கு. இது பொரிக்கிறதுக்கும் இது மீன் பொடி போட்டு தடவி வச்சுருக்காங்க. பண்ணிட்டு இல்லை மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஒரு வீடியோ போட்டுருவோம். நாட்டுக்கோழி குழம்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம். குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெயெலாம் ஊற்றணும். இப்போ ஊற்றி குடிக்க போகிறாங்க. அதனால நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெய் ஊற்றி, தூய்மையான இதய நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கை கால் ஒடிகிறவங்க, கால் ஒடிகிறவங்க, தலதோஷம் மருந்துக்கு இது ரொம்ப நல்லது. ரசம் ரெடி. ரசம்னா இப்படி தான் வச்சு குடிக்கணுமா? எனக்கெல்லாம் தெரியாது. நாங்களாம் தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு வச்சுருவோம். தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு வச்சா அது குழம்பே இல்லை. அது நாட்டுக்கோழி குழம்பு. இது நாட்டுக்கோழி ரசம் தான் இப்படி தேய்க்கணும். ஆமாம். நாட்டுக்கோழி ரசம் எப்படி இருக்குது வாங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்களும் நாட்டுக்கோழி குடலை சாப்பிட போகிறாங்க. பாருங்க, நாட்டுக்கோழி குடலை எங்கள் அத்தை விரும்பி சாப்பிட்றாங்க. பார்த்துக்கங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்டுக்கோழி ரசத்தை மாமா குடிக்க போகிறாரு. மாமா சட்டோட